Hi, welcome to today's Biochemistry Bits section. Today we are going to deal with this essay question which was asked as a part of Tamil Nadu MGR University exam previous year question paper of first MBBS for the subject Biochemistry. Okay, so this was an essay question. A 26-year-old female with history of anorexia, constipation, fatigue, poor memory, irritability, sleep disturbance, bilateral symmetrical lower extremity paresthesia with burning pain, muscle cramps, on examination decreased vibratory position sense, absent knee and ankle jerk and muscle atrophy. Her diet consists of polished rice without pulses, oil seeds, etc. Enzyme transketolase level in RBCs was low. What is the diagnosis? Mention the cause, name the sources and RDA of the deficient nutrient, why the RBC transketolase is measured in this condition, list out the enzymes dependent on this nutrient, explain the biochemical basis of clinical features, and note on management of this condition. Okay, so இந்த மாதிரி ஒரு question பார்க்கும்போது usually it is quite panicking for a first MBBS student. Okay, so அதனால as a first MBBS graduate, I would like to tell you, whenever you read a case scenario, see or identify key points. அந்த key points identify பண்ணிட்டீங்கன்னா எந்த டாபிக்ல வருதுங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இதோட முக்கியமானது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபைண்டிங் இதுல என்ன ப்ராப்ளம்னா, ஒரு ஃபர்ஸ்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட்டுக்கு இதுல பாதி வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியாம இருக்கிறீங்க எக்ஸாம் போகும்போது. லைக் இப்போ உங்களுக்கு வந்து பாரஸ்தீஷியா, அனோரெக்சியா, ஃபெட்டிக், இரிட்டபிலிட்டிக்கெல்லாம் நிறைய பேர் மீனிங் தெரியாம போவீங்க. ஸோ அந்த மாதிரி போனாலுமே அந்த கொஸ்டின்ல சில கீ பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சால்விங் இவ்வளோ பெரிய கேஸ் சினாரியோ மாதிரியே தெரியாது, ஈஸியா பண்ணலாம். ஸோ இங்க உங்களுக்கு கீ ஃபீச்சர்ஸ் சொல்றேன் பாருங்க. இதுல இருந்து அதாவது இது எல்லாமே உங்களுக்கு என்னென்னு புரியலைன்னாலும் அட்லீஸ்ட் அனரெக்சியா, கான்ஸ்டிபேஷன், புவர் மெமரி, இரிட்டபிலிட்டி, பாரஸ்தீஷியா, மசில் கிராம்ஸ், டிக்ரீஸ் சென்சேஷன், ஜெர்க்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு முக்கியமான இதை நோட் பண்ணியிருக்கலாம். எல்லாமே சிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அது தவிர கீ பாயிண்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்களேன், கன்சிஸ்ட் ஆஃப் பாலிஷ்ட் ரைஸ். டயட் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் பாலிஷ்ட் ரைஸ் வித்தவுட் பல்சஸ், ஆயில் சீட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ பாலிஷ்ட் ரைஸ் இருக்கிற வைட்டமின் எதுல, பாலிஷ் ரைஸ்ல எந்த வைட்டமினோ எந்த நியூட்ரியன்ட் கம்மியா இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ, அடுத்த பாயிண்ட் என்சைம் டிரான்ஸ்கீட்டோலேஸ் லெவல் இன் ஆர்பிசிஸ் லோ. ஸோ இந்த டிரான்ஸ்கீட்டோலேஸ் லெவல் எதுக்காக பார்ப்போம்னு தெரிஞ்சிருந்தாலோ இந்த ரெண்டு பாயிண்ட்லயே நீங்க ஆன்சருக்கு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அதனால இவ்வளவு பெரிய கேஸ் சினாரியோ பார்த்து பதட்டப்படக்கூடாது, என்னன்னே புரியலன்னு பார்க்கக்கூடாது, உடனே அடுத்த பேப்பரை பார்க்கலாம், எங்க பார்க்கலாம், எல்லாருக்கும் ஆன்சர் தெரியுதான்னு அந்த மாதிரி ஆட்டிடியூட் வர்றதுக்கு முன்னாடி கீ பாயிண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாலிஷ்ட் ரைஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி நியூரோலஜிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்திருக்குது, அவங்களுக்கு ஆர்பிசில டிரான்ஸ்கீட்டோலேஸ் லெவல் லோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் உடனே ஆக்சுவலி இப்போ நீங்க ஆக்சுவலி படிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னாலே V1 விட்டமின் B1 ஆர் தயமின்ல ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இதை லொகேட் பண்ணிட்டீங்கன்னாலே மீதி இது எல்லாமே நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. பிகாஸ் உங்க தியரி ப்ரிப்பரேஷன் நீங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம தியரி ஆஃப் வைட்டமின் B1 ஆர் தயமின் பார்ப்போம். ஸோ எனி வைட்டமின் டாபிக் எப்படிலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஆன்சர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க கிட்டத்தட்ட ADEK, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லா சி எல்லாமே இந்த ஹெட்டிங்ஸ்ல ரெடி பண்ணிக்கோங்க. இன்ட்ரடக்ஷன். ஓகே, இன்ட்ரடக்ஷன்ல முதல் அது ஃபேட் சால்யூபிளா, வாட்டர் சால்யூபிளா, இன்னொன்னு அதோட அதர் நேம்ஸ், இதெல்லாம் பெரிய விஷயங்கள்ல ஒரு டேபிள் போட்டு வச்சுட்டீங்கன்னா ஈஸியா படிச்சுக்கலாம். கெமிஸ்ட்ரி ஆர் ஸ்ட்ரக்சர், இதுதான் உங்களுக்கு கன்ஃபியூசிங் ஆகும். அதனாலதான் ஸ்ட்ரக்சரா படிக்காதீங்க, அதுல அந்த வேர்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோல நான் அந்த மாதிரி என்ன கீ பாயிண்ட்ஸ்ங்கிறத சொல்றேன். சோர்சஸ் ஆஃப் எனி விட்டமின், மோஸ்ட்லி எப்பவுமே எல்லாருமே கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்னு சொல்லி முடிச்சிருவீங்க. அண்ட் பொரியல்ல விட்டமின்ஸ் இருக்குது, சாப்பாடுல வந்து மெயின் நியூட்ரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் கதை சுத்தக்கூடாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு பர்டிகுலர் சோர்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு விட்டமினுக்கு. RDA ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ், ஒரு நாளைக்கு எவ்வளவு வைட்டமின் எடுத்துக்கணும். இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபேக்ட் வந்து மில்லிகிராமா, மைக்ரோகிராமா, இன்டர்நேஷனல் யூனிட்ஸா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் நம்பரோட ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? பிகாஸ் இட்ஸ் நாட் humanly possible to remember all those on the day of exam. So அதனால you have to identify certain shortcuts. Okay, so இதை ஒரு டேபிளா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெட்டபாலிசம், ஏதாவது கீ ஃபீச்சர்ஸ், ஒரு அப்சார்ப்ஷன் பத்தி இருக்கலாம். இப்போ ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அப்சார்ப்ஷன் கைலோமைக்ரான்ஸ்ங்கிற வேர்ட் இருந்தாலே மெயினா போதும், த்ரூ பைல் எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு தெரிஞ்சா போதும். டிரான்ஸ்போர்ட், இப்போ சில வைட்டமின்ஸ்க்குலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விட்டமின் B12 எடுத்துட்டீங்கன்னா இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் பத்தி சொல்லணும். ஸ்டோரேஜ் ஃபார்ம், எந்தெந்த ஃபார்ம்ல ஸ்டோரேஜ் ஆகுது, விட்டமின் A வந்து ரெட்டினால் எஸ்டர்ஸா ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
அதுக்கப்புறம் கோஎன்சைம் ஃபார்ம். வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோஎன்சைம் ஃபார்ம் இருக்கும், அது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்க ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவீங்க. என்னன்னா சுத்தி சுத்தி கதை எழுதுவீங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு அது தேவை, இதுக்கு அது தேவை, இதுக்கு அந்த விட்டமின் தேவை. அதெல்லாம் கூடாது. என்ன என்சைமுக்கு இந்த வைட்டமின் தேவை, அதுதான் உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன என்சைம். அப்புறம் டெஃபிஷியன்சி மேனிஃபெஸ்டேஷன்ஸ். அந்த விட்டமின் இல்லைன்னா என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கும். அந்த விட்டமின் எக்கச்சக்கமா இருந்தா என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஹைப்பர் விட்டமினோசிஸ். இஃப் இட் இஸ் அ ஃபேட் சால்யூபிள் விட்டமின் தான் அதுலயுமே ஹைப்பர் விட்டமினோசிஸ் A and D இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது எல்லாமே அகைன் ஒரு டிஸ்க்ளைமரோட சொல்றேன். திஸ் இஸ் டு த லெவல் ஆஃப் அ ஃபர்ஸ்ட் MBBS ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ நம்ம வைட்டமின் B1 குள்ள போலாம். ஸோ நம்ம ஹெட்டிங்ஸை ஃபில் பண்ணலாமா? இன்ட்ரடக்ஷன். இட்ஸ் அ வாட்டர் சால்யூபிள் வைட்டமின். இதோட இன்னொரு பேர் தயாமின். தயாமின் அகைன் இங்க நிறைய பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டு இங்கே கோட்டை விட்டுருவீங்க. THYMINE அப்படிங்கிறது இட் இஸ் அ நைட்ரஜனஸ் பேஸ். ஓகேவா? இது வந்து தயாமின், THIAMINE. இதோட ஸ்ட்ரக்சர் அதான் சொன்னல, ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் ஆல்வேஸ் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இதை ஆல்வேஸ் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி ஒரு 4 தடவை எழுதுனா தானா மனசுல பதிஞ்சிரும். Pyrimidine ring connected to a thiazole ring by methylene bridges. Pyrimidine ring connected to a thiazole ring by methylene bridges. இப்போ இதை வந்து நீ மொத்தமா முடிச்சுட்டு, even if you are asking someone, you repeatedly tell these words, you will definitely remember these words. There is no way these can escape your mind. அண்ட் இதோட சோர்சஸ்ல நீங்க என்ன கதை எழுதினாலும் பரவாயில்ல, பட் இந்த வேர்டை ஹைலைட் பண்ணிருங்க. அல்யூரோன் லேயர் ஆஃப் சீரியல்ஸ். ஸோ சீரியல்ஸ் அதாவது ரைஸ், ஹோல் கிரெயின்ஸ் அதெல்லாம் சாப்பிடும்போது அவுட்டர்ல ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயரை நம்ம மில்லிங்ல எல்லாம் கொண்டு போய் பாலிஷ் பண்ண ரைஸை வாங்கி அந்த அவுட்டர் லேயரையே நம்ம தொலைச்சிடுறோம் இப்பெல்லாம். ஸோ அந்த அவுட்டர் லேயர்ல தான் இந்த விட்டமின் B1 ஜாஸ்தி இருக்கு. அல்யூரோன் லேயர் ஆஃப் சீரியல். ஸோ இது கண்டிப்பா உங்க சோர்சஸ் இதுல இருக்கணும். அது தவிர ஹோல் கிரெயின்ஸ், நட்ஸ், லெக்யூம்ஸ். ஸோ யூ கேன் ஆட் தி அதர் சோர்சஸ். இங்க பாருங்க, மில்லிகிராம்ல தேவைப்படுது. மில்லிகிராம்லயும் 1 to 1.5 மில்லிகிராம். இதுல எல்லாம் பயங்கர கொடுமை பண்ணுவீங்க. என்னன்னா கிலோகிராம் கணக்குல கிலோகிராம் கணக்குல எல்லாம் எந்த விட்டமினுமே தேவைப்படாது. மில்லிகிராமா இருக்கும், மைக்ரோகிராமா இருக்கும், இல்ல இன்டர்நேஷனல் யூனிட்ஸா இருக்கும். ஓகேவா? சோ அந்த அளவுக்கு ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். மில்லிகிராம், அதுவும் இதை பாருங்க, ஒரு 1 to 1.5 மில்லிகிராம் தான் தேவை. கோஎன்சைம் ஃபார்ம். இது வந்து இதோட இன்னொரு பேர் தெரிஞ்சிருந்தா அதை எழுதலாம். தயமின் பைரோபாஸ்பேட் இஸ் த கோஎன்சைம் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் B1. ஓகேவா? சோ மோஸ்ட் ஆஃப் த ஹெட்டிங்ஸ் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். நான் சொல்லிட்டேன் பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்சைம்ஸ் பேரு. ஸோ டைமின் பைரோபாஸ்பேட் எந்தெந்த என்சைம்ஸ்க்கு தேவை. ஸோ இட்ஸ் அ கோஎன்சைம் ஃபார் PDH பைருவேட் டீஹைட்ரஜனேஸ், ஆல்பா கீட்டோ குளூட்டாரேட் டீஹைட்ரஜனேஸ், பிரான்ச் செயின் கீட்டோ ஆசிட் டீஹைட்ரஜனேஸ். இந்த 3 என்சைம் காம்ப்ளெக்ஸும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒன்னு எழுதினாலும் மீதி ரெண்டையும் அது கூடயே சேர்த்து எழுதிடலாம். ஓகே? ஸோ அது வந்து ஒரு ட்ரிப்ளெட்ஸ் மாதிரி. ஒரு இது என்ன ஆக்ஷன் பண்ணுதோ அதே தான் மற்ற எல்லாமே பண்ணும். பட் வேற வேற இடத்துல வேற வேற பாத்வேல பண்ணும். அதுதான் இந்த 3 என்சைம். ஸோ PDH, ஆல்பா கீட்டோ குளூட்டரேட் டீஹைட்ரஜனேஸ், பிரான்ச் செயின் கீட்டோ ஆசிட் டீஹைட்ரஜனேஸ். ஓகேவா? ஸோ PDH உங்களுக்கு தெரியும், பைருவேட் அசிடைல் கோஏவா மாத்து. ஆல்பா கீட்டோ குளூட்டரேட் டீஹைட்ரஜனேஸ் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் பிரசன்ட் இன் TCA சைக்கிள். ஆல்பா கீட்டோ குளூட்டரேட் சக்சினில் கோஏவா மாத்தும். பிரான்ச் செயின் கீட்டோ ஆசிட் டீஹைட்ரஜனேஸ், இது வந்து பிரான்ச் செயின் அமினோ ஆசிட் மெட்டபாலிசத்துல வர்ற ஒரு என்சைம். இதுல டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அந்த டிசீஸ்க்கு பேர் வந்து மேப்பிள் சிரப் யூரின் டிசீஸ். இது ஒரு ஆடட் பாயிண்ட். ஓகே, அது தவிர ஒரு முக்கியமான என்சைம் டிரான்ஸ்கீட்டோலேஸ். டிரான்ஸ்கீட்டோலேஸ் இஸ் அ என்சைம் ஆஃப் த HMP ஷண்ட் பாத்வே. ஸோ இந்த 4 என்சைம்ஸும் விட்டமின் B1 கேட்டா இந்த 4 பேரை தான் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. இந்த 4 பேர் இருந்தாலே யூ வில் கெட் த மார்க்ஸ் ஃபார் த பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அடுத்தது டெஃபிஷியன்சி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பார்த்தோம். இதோட டெஃபிஷியன்சி டிசீஸ் பேரு பெரிபெரி. நீங்க B for B ஞாபகம் வச்சுக்காதீங்க, ஏன்னா எல்லாமே B காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் தான். B1, B2, B3, B9, B6, B5 வரைக்கும் இருக்கு. ஸோ எந்த பிக்கு ஞாபகம் வச்சோன்னு ஞாபகம் மறந்துடும். ஸோ B1னா பெரிபெரி, தைமின்னா பெரிபெரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிபெரிங்கிற வேர்டுக்கு ஆக்சுவலி மீனிங் ஐ காண்ட்னு அர்த்தம். ஐ காண்ட்னா என்னால முடியல. ஸோ என்னன்னா டயர்ட் ஆயிடுவாங்க. அதுதான் இதோட மீனிங் ஆக்சுவலி பெரிபெரிங்கிறதுக்கு. இதுல 2 மேஜர் டைப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெட் பெரிபெரி, ட்ரை பெரிபெரி. வெட் அப்படிங்கிறது கார்டியாக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஓகே, so patient will present to you with all cardiac features. Dry beriberi neurological manifestations இருக்கும். It can be either a central nervous system manifestation or a peripheral nervous system manifestation. ஓகேவா? so இது ரெண்டும் தான் மேஜர் டெஃபிஷியன்சி ஃபீச்சர்ஸ், தட் இஸ் பெரிபெரி. இது தவிர இன்ஃபன்டைல் பெரிபெரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான ஒரு டிசீஸ் இருக்கு, வெர்னிக்கி கார்சகாஃப் சைக்கோசிஸ். இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த பேர் ஞாபகம் வைக்கிறது தான் உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. வெர்னிக்கி கார்சகாஃப் ஒன்னும் இல்ல, ஒரு 20 times you try to tell this name with seeing the spelling, it will definitely be pasted to your mind. So வெர்னிக்கி கார்சகாஃப் சைக்கோசிஸ் இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குளோபல் கன்ஃபியூஷன், ஆப்தால்மோப்ளீஜியா,
அட்டாக்சியா, நிஸ்டாக்மஸ். இது யூஸ்வலி நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கிறது கோவன் நிமோனிக் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ G ஃபார் குளோபல் கன்ஃபியூஷன், O ஃபார் ஆப்தால்மோப்ளீஜியா. பசங்களுக்கு இதனாலே என்னன்னு தெரியறது இல்லை. ஸோ கன்ஃபியூஷன் சொல்லிடுவாங்க. ஆப்தால்மோப்ளீஜியா அப்படின்னா என்னன்னா ஐல உள்ள மசில்ஸ்ல பேராலிசிஸ் இருக்கிறது. ஏ அட்டாக்சியா. அட்டாக்சியாங்கிறது என்னன்னா ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி, செரிபெல்லம் அஃபெக்ட் ஆகுறதுனால வர்றது. நிஸ்டாக்மஸ் அப்படின்னா என்னன்னா ரேபிட் டு அண்ட் ஃப்ரோ மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் த ஐபால், அது பேர் தான் நிஸ்டாக்மஸ். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் புதுசா இருக்கலாம். ஸோ திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா கண்டிப்பா யூ வில் பிகம் ஃபெமிலியர் வித் தீஸ் வேர்ட்ஸ். இந்த வெர்னிக்கி கார்சகாஃப் சைக்கோசிஸ் உங்களுக்கு கேஸ் சினாரியாவோ கொடுத்தாங்கன்னா அதுல முக்கியமான இது என்ன இருக்கும்னா ஒரு ஆல்கஹாலிக் பர்சன் who presents with all these features அப்படின்னே கொடுத்திருப்பாங்க. இதுல இன்னும் ஒரு கீவேர்டு யூஸ்வலி இப்போ ஃபர்ஸ்ட் இயர் சினாரியோல இருக்கான்னு தெரியல, கன்ஃபேபுலேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இதுல மோஸ்ட்லி இந்த ஒரு வெர்னிக்கி கார்சகாஃப் சைக்கோசிஸ் கொடுக்குற கேஸ் சினாரியோல கன்ஃபேபுலேஷன்ஸ் அப்படிங்கிற வேர்டு கண்டிப்பா இருக்கும். ஆல்கஹாலிக்ஸ்ல தைமின் டெஃபிஷியன்சியால வர்ற ஃபீச்சர் தான் வெர்னிக்கி கார்சகாஃப் சைக்கோசிஸ். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், விட்டமின் B1 ஸ்டேட்டஸ பிளட்ல விட்டமின் B1 எடுத்து பார்க்கறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுல நமக்கு அசஸ்மெண்ட் கிளியரா தெரியாது. ஸோ அதை அசஸ் பண்றதுக்கு RBC ரெட் பிளட் செல்ஸ் ஆர் எரித்ரோசைட்ஸ்ல டிரான்ஸ்கீட்டோலேஸ்ங்கிற என்சைம் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா விட்டமின் B1 ஸ்டேட்டஸ அசஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு முக்கியமான MCQ. இப்போ நம்ம क्वेश्चनக்கு வரலாம். இப்போ நீங்க இவ்ளோ ஃபீச்சர்ஸையும் பார்த்தோம்னா நம்ம முதல்ல சொல்லிட்டோம் CNSங்கறத இது பண்ணிட்டோம். CNS and PNS manifestations இருக்கு. polished rice இருக்கு. அது தவிர டிரான்ஸ்கீட்டோலேஸ் லெவல் கம்மியா இருக்கு. What is your probable diagnosis? இங்க தான் பசங்க நிறைய தப்பு பண்ணுவாங்க. What is your probable diagnosis? நேரா B1 thiamine deficiency ன்னு போடுவாங்க. Actually what is your probable diagnosis will be dry beriberi. dry beriberiங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. மென்ஷன் த காஸ் ஃபார் த கண்டிஷன். அதுல என்னன்னா விட்டமின் B1 டெஃபிஷியன்சி, விட்டமின் B1 டெஃபிஷியன்சி ஆர் thiamine டெஃபிஷியன்சி. அதுக்கு அடுத்த क्वेश्चन சோர்சஸ். சோர்சஸ்ல முக்கியமா எது மிஸ் பண்ணக்கூடாது, ஆல்யூரோன் லேயர் ஆஃப் சீரியல்ஸ் ஆர் பல்ஸ் அண்ட் கிரெயின்ஸ், அதை சொல்லிடணும். RDA மில்லிகிராம்ல போடணும். அந்த மில்லிகிராம் ரொம்ப கம்மி, 1 to 1.5 மில்லிகிராம் per day. இப்போ நீங்க பாருங்க 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் இந்த क्वेश्चनக்கு கண்டிப்பா வாங்கிடுவீங்க. Why was the RBC transketolase level measured in this condition? இதுவும் நம்ம சொல்லிட்டோம். விட்டமின் B1 levels டைரக்டா மெஷர் பண்ணா அது ரிலையபிள் கிடையாது. பட் விட்டமின் B1 is required as a coenzyme for transketolase. So transketolase மெஷர் பண்ணி அது கம்மியா இருந்ததுன்னா விட்டமின் B1 கம்மியா இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஸோ அதனால நம்ம மெஷர் பண்றோம் அப்படிங்கிற கதையை நீங்க கொஞ்சம் நீட்டா கிளியரா எழுதுனீங்கனாலே போதும். லிஸ்ட் ஆஃப் த என்சைம்ஸ் டிபெண்டன்ட் ஆன் திஸ் நியூட்ரியன்ட். நம்ம ட்ரிப்ளெட் என்சைம்ஸ் எழுதிடுவோம். பைருவேட் டீஹைட்ரஜனேஸ், அதுக்கப்புறம் ஆல்பா கீட்டோகுளூட்டரேட் டீஹைட்ரஜனேஸ், பிரான்ச்சிங் கீட்டோ ஆசிட் டீஹைட்ரஜனேஸ், அண்ட் லாஸ்டா டிரான்ஸ்கீட்டோலேஸ். எக்ஸ்பிளைன் த பயோகெமிக்கல் பேசிஸ் ஆஃப் த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இன் திஸ் பேஷண்ட். ஸோ அகைன் பயோகெமிக்கல் பேசிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது முக்கியமா you have to write what is the reason for all these manifestations. Okay, all these manifestations are neurological. So yeah, neurological manifestations B1 deficiency la varudhu. B1 is also required for myelin sheath formation. So myelin sheath oda formation க்கு இந்த enzyme, இந்த particular vitamin தேவை. அது தவிர neurological functions, neurotransmitters ஓட நிறைய neurotransmitters ஓட functions க்கு இது தேவை. So அதெல்லாம் தான் ரீசன். அது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும் B1 கம்மியானா, அதனால neurological manifestations வருது. Note on management of this condition. Last question. Management B1 deficiency இருக்கு. So என்ன கொடுப்பீங்க? Vitamin B1 you have to give as an IM or IV injection to the patient to treat the patient. So இதுதான் ஒரு overview of vitamin B1 or thiamine deficiency related to a case scenario based question.